தலைவர் விஜய் வந்திருக்காரு, அவர் இதை பண்ணுவார் நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆட்சி வந்தார், அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமா இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவங்களுக்கு கஞ்சி அப்படின்னு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து இடம்பெற்றிருந்தது. புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேலையை அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி. அது வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள், 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டோம். தமிழகத்துல கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்க எல்லாம் முறையா கத்துட்டு தானே வந்தீங்க. கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்ப கத்துட்டு வராத ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டுமே, கத்துட்டு செய்யட்டுமே. சரி சார், கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. கத்துக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்கா? ஏன்னா சமீபத்துல வந்து பிஜேபி தலைவர் நயினாரே வந்து ஒரு கேள்வி சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? அது வந்தாதானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் அவரை பார்க்க முடியுமா, இல்லை பணியூர் ஆஃபீஸ்ல போய் அவரை பார்த்து சொல்லி கொடுக்க முடியும்? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்னு நமக்கு தெரியாது. அவரை யார் கூட இருந்துட்டு வர்றாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை பத்தி கருத்துக்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஆனா புலிப்படத்துல வந்து அவர் டாக்ஸ் கட்டாம அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஊழல் தான். நம்மள ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? மாநகராட்சி துறையில 2 கோடி ஊழல் செஞ்சிருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்க கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தான், ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்ப இதை விட ஒரு பெரிய ஊழலா? ஊழல் பண்ணால் நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 5000 கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குது. பெரிய சப்போர்ட். 5000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு நீ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சாகுற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல 50,000 ரூபாய் அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் கொடுக்கும். கல்லூரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இலவசம். அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் இதுதானே பண்றீங்க. கலர் டிவி பண்றீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கு. எதுக்கு இந்த இலவசம்? நீங்க தப்பு செய்யறீங்க, அதனால தான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்க நல்லது செஞ்சா நீங்க ஏன் இலவசம் கொடுக்கணும்? சரி, கல்லுக்கடைகளை பற்றி அப்படிங்கிறாங்க. போதை தான் முக்கியம் அப்படின்னா கல் வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ கல்லுக்கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. விஷ சாராயத்தால ஈரங்க கவர்மெண்ட் ஆட்சியில 60 பேர் சேர்த்துக்கிறாங்க. குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். மதுனால லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அது இதுன்னு எத்தனை தாய்மார்கள் விரைவாக்குறாங்க. ஸோ இது இழப்பு வந்து முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலா எடுத்து ஒரு கவர்மெண்ட், மக்களை ஆளுற கவர்மெண்ட் ஏன் பண்ணுறதா? கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிடுறாங்க. சமீபத்தில் பாருங்க, ஜாபர் சாதி உங்க டிஎம்கே கட்சியில முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டு. அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்கிறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல உங்க கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான். அப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கீங்க? 72,000 கிலோ கஞ்சா 2021 இருந்து 2023 பிடிபட்டு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை கொடுக்குறீங்க? புரியவே மாட்டேங்குது. கஞ்சாவால அழியறது யாரு? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். இந்தியாவில் வந்து மிக அதிகமா விபத்துகள் நடக்கிறது தமிழகத்தில். இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்கிறது? கஞ்சா போட்டு பசங்க பைக் ரேசிங் பண்றாங்கல்ல. தாய்மார்கள் ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவங்க நடை குணங்களா வாழ்றாங்களா இல்லையா? இது எதனால வருது? இந்த கஞ்சா பழக்கத்தால வருது. இதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில? நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவங்களை படுகொலை செஞ்சாங்க, இது ஒரு கண்டுபிடிச்சீங்களா யாருன்னு? 25 லாக்அப் டெத் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கா? இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி 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 டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதுல முடியும்? இதுதான் நான் கேட்கிறேன்.